வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா விஷ்ணுவின் மச்சாவதாரத்தை பற்றி பார்க்க போறோம். உலகில் தீய சக்திகள் கொடுமைகளை செய்து நீதியை அளித்து நல்லவர்களை கொடுமை செய்யும் போது அவர்களை காப்பாற்ற விஷ்ணு பகவான் அவதாரம் எடுப்பார் என நம்பப்படுகிறது. இப்படி பூமியில் தர்மத்தை காத்து நீதியை நிலைநாட்ட விஷ்ணு 10 அவதாரங்களை எடுத்துள்ளார். இந்த 10 அவதாரங்களை தசாவதாரம் என்று அழைப்பர். இதில் முதல் அவதாரமாக மச்சவதாரம் விளங்குகிறது. மச்சவதாரம் என்றால் மீன் அவதாரம் ஆகும். விஷ்ணு மச்சவதாரம் எடுப்பதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான புராண கதை கூறப்படுகிறது. பிரம்மன் படைக்கும் தேவர்களுக்கு மட்டும் எப்படி சக்தி, வலிமை மற்றும் கவர்ச்சி இருக்கிறது என்று அரக்கர்களிடையே பொறாமை குணம் ஏற்பட்டது. இதன் காரணமாக அரக்கர்கள் தேவர்களை அடக்கியாள நினைத்தார்கள். அப்பொழுது அசுரர்களின் தலைவனாக சோமகாசூரன் என்ற அசுரன் இருந்தான். சோமகாசூரன் பார்ப்பதற்கு குதிரை தலையும் மனித உடலும் சேர்ந்தது போல இருப்பான். சோமகாசூரன் சிவனை நினைத்தபடி நெருப்பில் நின்று கொண்டு கடுமையான தவங்களை செய்து பல அரிய வரங்களை பெற்று தேவர்களை வெல்லும் சக்தியை பெற்றான். சிவனிடமிருந்து பல வரங்களை பெற்ற ஆணவத்தால் பிரம்மனின் படைக்கும் தொழிலை நிறுத்த நினைத்து பிரம்மலோகத்தையே சுற்றி சுற்றி வந்தான். பிரம்மன் 4 வேதங்களை கொண்டே படைக்கும் தொழிலை செய்வதை சோமகாசூரன் அறிந்து கொண்டான். இதனால் அந்த 4 வேதங்களையும் திருடி செல்ல காத்து கொண்டிருந்தான். அச்சமயத்தில் பிரம்மனுக்கு அகம்பாவம் தோன்றியது. பூமியில் உயிர்கள் உருவாகுவதற்கு தானே காரணம் என பிரம்மன் பெருமிதம் கொண்டார். மேலும் பூமியில் படைக்கும் தொழில் இல்லை என்றால் உயிர்கள் எப்படி பிறக்கும்? ஆகவே தானே மும்மூர்த்திகளில் பெரியவர் என ஆணவத்தோடு இருந்தார். மும்மூர்த்திகளில் உயர்ந்தவனான நான் மட்டும் ஏன் தினமும் இயங்க வேண்டும் என்று நினைத்து உறங்கத் தொடங்கினார். பிரம்மன் உறங்கும் காலத்தை ஊழி காலம் என்று சொல்வார்கள். பிரம்மன் உறங்கியதால் ஊழி காலம் பிறந்து வானமும் பூமியும் கருத்து பெருமழை பெய்தது. நீரால் பூமி மூழ்கத் தொடங்கியது. அந்த சமயத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சோமகாசூரன் 4 வேதங்களையும் உறங்கிக் கொண்டிருந்த பிரம்மனிடமிருந்து திருடி கடலுக்கு அடியில் சென்று ஒளிந்து கொண்டான். ஊழி காலம் தொடர்ந்து கொண்டே இருந்தால் உலகம் முழுவதும் நீரில் மூழ்கிவிடும் என்ற பயத்தில் தேவர்கள் அனைவரும் விஷ்ணுவிடம் சென்று பூமியை காப்பாற்றும்படி வேண்டி நின்றனர். கருணையின் வடிவான திருமால் பூமியை காப்பாற்றவும் சோமகாசூரனை அழிக்கவும் நினைத்தார். பெரும் வெள்ளத்தால் பூமியில் பல இடங்கள் மூழ்கினாலும் ஒரு நிலப்பரப்பு மட்டும் மூழ்காமல் இருந்தது. அந்த பகுதியை சத்தியவிரதன் என்ற ராஜரிஷி ஆண்டு வந்தான். அவன் தீவிர விஷ்ணு பக்தன் ஆவான். சத்தியவிரதன் தினமும் நதியில் நீராடிவிட்டு அங்கேயே விஷ்ணுவை நினைத்து வழிபட்டு வருவான். அவ்வாறு ஒரு தடவை வழிபடும்போது நதி நீரை கையால் அள்ளினார். அப்பொழுது ஒரு சிறிய மீன் அவரது உள்ளங்கையில் துள்ளியது. அந்த மீன் மிகவும் பிரகாசமாக இருந்தது. அதனை சற்று நேரம் உற்று நோக்கிவிட்டு சத்தியவிரதன் மீண்டும் அந்த மீனை தண்ணீரில் விட்டான். 3 முறை நீரை அள்ளும் போதும் அந்த சிறிய மீன் மீண்டும் மீண்டும் சத்தியவிரதன் கையின் உள்ளே வந்து கொண்டே இருந்தது. சத்தியவிரதன் ஆச்சரியத்துடன் அந்த மீனை பார்த்து கொண்டு இருந்தான். அப்பொழுது அந்த சிறிய மீன் பேசத் தொடங்கியது. அந்த மீன் கடலில் பல ஆபத்தான உயிரினங்கள் இருப்பதாகவும் அவற்றிடம் இருந்து காப்பாற்றி தன்னை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லும்படியும் கூறியது. மீன் பேசியதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சத்தியவிரதன் அந்த மீனை தன் கமண்டலத்தில் வைத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்றான். அரண்மனையை அடைந்ததும் அந்த மீன் கமண்டலம் அளவிற்கு வளர்ந்தது. பிறகு அதனை பெரிய பாத்திரத்தில் விட்டவுடன் அந்த பாத்திரத்தை விட பெரிய அளவிற்கு வளர்ந்தது. வேகமாக வளரும் இந்த மீன் தெய்வத்தன்மை கொண்டது என்பதை உணர்ந்த சத்தியவிரதன் அதனை ஒரு நதியில் விட்டான். நதியில் விட்டவுடன் மீண்டும் மிகப்பெரிய உருவத்தில் அந்த மீன் மாறியது. அவை அனைத்தும் தான் வணங்கும் விஷ்ணுவின் திருவிளையாடல் என்பதை உணர்ந்த சத்தியவிரதன் ஏன் விஷ்ணு பகவான் மீன் அவதாரம் எடுக்க வேண்டும் என எண்ணினான். பிறகு தனது படையின் உதவியை கொண்டு அந்த மீனை தூக்கி கொண்டு கடலில் விட்டனர். கடலில் விடப்பட்ட மீனின் தலையில் ஒரு கொம்பு முளைத்தது. அந்த மீன் கடல் அளவிற்கு வளர்ந்தது. அதனை பார்த்த சத்தியவிரதன் கண்களை மூடிக்கொண்டு மனதார விஷ்ணுவை வேண்டி நின்றான். அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு குரல் வந்தது.
அந்த குரல் சத்தியவிரதனை நோக்கி, உலகம் ஊழி காலத்தால் நீரில் மூழ்கி அழியத் தொடங்கி விட்டது. அதனால் விரைந்து சென்று மக்களையும் முனிவர்களையும் தானியங்களையும் காடுகளில் வாழும் மிருகங்களையும் ஓரிடத்தில் சேர்த்து வைக்கும்படி கூறியது. அப்பொழுது அங்கு ஒரு பெரிய தேர் தோன்றும். அந்த தேர் நீரில் மூழ்காமல் வெள்ளத்தில் மிதக்கும் தன்மையை கொண்டிருக்கும். அந்த தேரில் அனைத்தையும் ஏற்றி அந்த தேரில் உள்ள கயிற்றை மச்சாவதாரத்தில் இருக்கும் எனது மூக்கில் உள்ள கொம்பில் கட்டிவிடு, நான் உங்களை காப்பாற்றுகிறேன் என்று கூறி அந்த குரல் மறைந்தது. சற்று நேரத்தில் அங்கு ஒரு தேர் தோன்றியது. விஷ்ணு கூறியது போல மனிதர்கள், முனிவர்கள், பிராணிகள், தானியங்கள் போன்றவற்றை மலை போல ஓரிடத்தில் சத்தியவிரதன் சேர்த்து வைத்தான். அந்த தேரில் அனைத்தையும் நிரப்பி கடலுக்கு சென்றபோது அந்த தேர் கப்பலாக மாறியது. பிறகு சத்தியவிரதன் மீனின் மூக்கில் இருந்த கொம்பில் அந்த கப்பலை கட்டினான். அப்பொழுது கடலில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய மீன் அந்த கப்பலின் அருகில் வந்து நின்றது. பிறகு பூமி முழுவதும் நீரில் மூழ்கி பல உயிர்கள் அழிந்து போனது. என்ன நடக்கிறது என்று தெரியாமல் பிரம்மன் உறங்கிக் கொண்டு இருந்தார். பிறகு விஷ்ணு கடலில் தனது சக்தியால் ஒரு நிலப்பரப்பை உருவாக்கி அங்கு அந்த கப்பலை பத்திரமாக நிலைநிறுத்தினார். உயிர்களை காப்பாற்றிய பிறகு வேதங்களை திருடி கடலுக்கு அடியில் ஒளிந்திருக்கும் சோமகாசூரனை அழிக்க விஷ்ணு மச்சவதாரத்தில் நீருக்கு அடியில் நீந்தி சென்றார். அப்பொழுது மூக்கில் ஒரு கொம்போடு மிகப்பெரிய ஒரு மீன் தன்னை நோக்கி வருவதை சோமகாசூரன் பார்க்கிறார். தன்னை கொல்லத்தான் அந்த மீன் வருகிறது என்பதை உணர்ந்த சோமகாசூரன் தனது தவ வலிமையால் பெற்ற அனைத்து ஆயுதங்களையும் அந்த மீனை நோக்கி வீசுகிறான். மச்சவதாரத்தில் இருந்த விஷ்ணு அந்த ஆயுதங்கள் அனைத்தையும் அழிக்கிறார். பிறகு அவர் சோமகாசூரனை தனது கொம்பால் குத்தி கிழித்து கொள்கிறார். பூமியையும் வேதத்தையும் காப்பாற்றி சோமகாசூரனை அழித்த விஷ்ணுவை தேவர்கள் அனைவரும் போற்றினார்கள். மச்சவதாரத்தில் இருந்த விஷ்ணு வெள்ளங்கள் அனைத்தையும் தன் உடம்பில் இழுத்து கொண்டார். பிறகு நீரில் மூழ்கிய பூமி தெரிய ஆரம்பித்து அனைத்தும் சகஜமான நிலைக்கு திரும்பியது. உறங்கிக் கொண்டிருந்த பிரம்மன் விழித்து எழுந்தார். தனது கர்வத்தால் நடந்த அனைத்தையும் நினைத்து அதிர்ச்சியும் வேதனையும் கொண்டார். பிரம்மன் மீண்டும் தனது சக்திகளையும் வேதங்களையும் பெற விஷ்ணுவை வேண்டினார். பிறகு விஷ்ணு பிரம்மனின் முன் தோன்றி வேதங்களை வழங்கி அருள் வழங்கினார். பிரம்மன் தனது தவற்றை உணர்ந்து விஷ்ணுவை வணங்கி நின்றார். மீண்டும் உலகத்தில் தனது படைக்கும் தொழிலை தொடங்கினார். பூமி மீண்டும் முன்பு போல பிரகாசித்து நின்றது. பூமியையும் உயிரினங்களையும் காப்பாற்ற விஷ்ணு மச்சவதாரம் எடுத்தது அவரது காக்கும் தொழிலையும் கருணை உள்ளத்தையும் குறிக்கிறது. இந்த வீடியோ விஷ்ணுவின் மச்சவதாரத்தை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.